அனைவருக்கும் வணக்கம். விருச்சகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 8வது ராசியாக வருவீங்க. மற்றும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க. அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொடை கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு நீங்க ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ராகு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் ஒரு சில தம்பதிகள் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற குழந்தைகள் விஷயமா உங்களுக்கு இயற்கை முறையிலோ அல்லது டெஸ்ட் டியூப் பேபி வழியாக உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை அடுத்து 10 மாதத்துக்குள்ள ஈன்றெடுப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு நீங்க படிக்கின்ற விஷயங்கள் இமீடியட்டா மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்கள். ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்களுக்கு உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு வராங்களோ அவங்க கிட்ட மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க மிலிட்ரியில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது ஒரு போலீஸ் துறையிலையோ அல்லது ஒரு அட்வொகேட் துறையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்தோம்னா இப்போ நம்ம சொன்ன அனைத்து துறைகள்லையுமே எதனா ஒரு துறையில ஜாயின் செய்து கொள்வதற்கும் மேலும் நல்லபடியாக உயர்ந்த பதவிகளுக்கு செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்க உங்களுடைய கையில எடுக்காம கொஞ்சம் காலத்தை தாமதப்படுத்தி வச்சிருந்திருப்பீங்க. ஓகே, இந்த விஷயத்தை இப்போ நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னா இது கண்டிப்பா இப்போ முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக முடிவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான
உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக வந்து ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே, எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இவரு கூட கலவையை வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து புதிதாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பெயர்லயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லயோ வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்குவதற்கும் மேலும் வந்து அந்த சொத்துல வந்து ஒரு புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய துறையில வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் நல்லபடியாக வந்து லாபம் ஈட்டுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய 6வது வீட்டில் இருந்துட்டு அமைதியாக இருக்கின்ற ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் பிடிக்காத நபர்களை பற்றி உங்ககிட்ட தவறான கருத்துக்கள் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் கேட்டு ரியாக்ட் ஆகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கெடு பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 17ஆம் தேதிக்குள்ள அதாவது இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஏப்ரல் இறுதிக்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா தான் இருக்கின்ற
இடத்துலேருந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், அந்த கருத்து மோதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு இங்கிலீஷ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி வந்து இப்போ உங்களுக்கு இருக்கின்ற 6வது இடத்துலருந்து வெளியேறிட்டு உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும், மேலும் வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னமா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியை பார்க்க போறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது வேற எதனா மனசங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், அந்த மனசங்கடங்கள் அனைத்திலிருந்துமே நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான கனி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்தாலும் கூட, அவர் அங்கேருந்து வந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்த்தோன்னமா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.